விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. திமுக எம்எல்ஏ சிவசங்கர் ஆளுநர் உரை மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அட்லி படம் போல ஆளுநர் உரை இருந்ததாக சிவசங்கர் பேசியிருக்கிறார். அட்லிக்கும் சட்டமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என அமைச்சர் ராஜ்மோகன் எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார். அட்லி படம் போல வெட்டி ஒட்டி உருவாக்கப்பட்ட ஆளுநர் உரை என்று திமுக எம்எல்ஏ சிவசங்கர் நேற்று நடைபெற்ற ஆளுநர் உரை மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்றைக்கு பல சுவாரஸ்யமான கேள்வி பதில்கள், காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டமன்றத்தில். சிவசங்கர் என்ன விமர்சனத்தை முன்வைச்சார்? அமைச்சர் ராஜ்மோகன் அதற்கு என்ன பதில் அளித்தார்? விவரம் என்ன? முதலமைச்சருக்கு நெருக்கமாக உள்ள திரைப்பட இயக்குனர் அட்லி எடுத்த படங்களில் எடுத்து ஒட்டி வெட்டி ஒரு படத்தை எடுப்பார். அது போன்றுதான் ஆளுநர் உரை தமிழகத்தினுடைய சாதனைகளை ஏற்கனவே திமுகவுடைய ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெட்டி ஒட்டி தான் ஆளுநர் உரை உள்ளது என்று பேசினார். எந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னீர்களோ அந்த மக்கள் அதே இப்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் சிவசங்கர் பேசினார். இந்த உரை என்பது உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது என்றும் சொன்னார். அவை முன்னவர் செங்கோட்டையன் இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னா, ஆளுநரை பற்றி பேசக்கூடாது என்கிறார். ஏன் ஆளுநரை பற்றி எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாதா? எங்களுக்கு வாக்களித்த மக்களின் குரலாக நாங்கள் ஒலிக்கிறோம் என்றும் பேசினார். அதே போல சிவசங்கர் பேசும்போது இதை பற்றி அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, ஏன் அட்லி எல்லாம் இழுக்கிறீங்க, அவருக்கும் சட்டசபைக்கெல்லாம் என்ன அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவசங்கர் ஃபுட் சட்னின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு அமைச்சர் ராஜ்மோகன், அதையும் தெரியும் என்று சொன்னார். ஃபுட்டை பத்தியும் தெரியும், ஃபுட் சட்னியை பத்தியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் அவர் சொன்னாரு. இது போன்ற காரசார விவாதம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதே போல அதிமுக அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பேசும்போது, நாங்கள் எங்களுடைய எம்எல்ஏக்களை வைத்துதான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், அதிமுக விவாதத்தையும் முன்வைத்தார். அதுக்கு பதிலளித்த ஆதவ் அர்ஜுனா குறிப்பாக தாழ்த்தப்பட்ட என்ற வார்த்தையை அடிக்கடி சம்பத்குமார் யூஸ் பண்ணார். ஆனா அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, பட்டியலின மக்கள் அல்லது ஆதிதிராவிடர்கள் என்று பயன்படுத்துங்கள் என்றும் ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் பாத்தீங்கன்னா சம்பத்குமாருக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். திலகவதி, இன்றைக்கு இந்த கேள்வி பதில் எவ்வளவு நேரம் செல்லும்? அனைவருக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு அளிக்கப்படுமா? அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும் சட்டமன்றத்தில்? இது ஒரு குறுகிய கால சட்டப்பேரவை தொடர் என்பதால் இன்னைக்கு வினாக்கள் நேரம் இல்லை. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் மட்டுமே நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பேசும்போது பட்டியலின மக்களுக்காக செய்யப்பட்ட விஷயங்களை அதிமுக சார்பில் சொன்னதை சொன்னார். தனபாலை சபாநாயகராக சொன்னார். அதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என 2 அமைச்சர்களையும் பட்டியலினத்தில் இருந்து வந்த முதல் அமைச்சரவையை தற்போது விஜய் ஏற்படுத்தி இருப்பதாகவும், அதே போல தனபாலுடைய மகனுக்கு பத்திரப்பதிவு மற்றும் முக்கியமான வணிக வரித்துறையை அமைச்சர் பொறுப்பில் கொடுத்து அழகு பார்த்துவர் விஜய் என்றும் பேசியிருக்கிறார். தற்போது இந்த விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. மதியம் 2 மணி வரை இந்த பேரவை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை பேரவை தொடங்கும் என்றும், அதே போல செவ்வாய்க்கிழமை முதலமைச்சருடைய பதிலுரை இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.